டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணுவார். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கினேன். நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறது தீவிரமாக இருக்கும். குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர், அது வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் K.S. ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரு, வந்து பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பிரியானன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலில் அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அலையழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெலாம் வந்து லொக்கேஷன். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். பாதேஷ்வரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து இந்த படத்தில் நடித்தது. மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் இந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட், இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் வந்து இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டர் ஊர்வசி என் கூட வந்து 2 படம் ஹீரோயினாக பண்ணிச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடிச்சது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் ஹிந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதேமாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும்,
ஏன் பண்ண எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம். நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்டில், அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். எந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும். இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். எல்லா சாப்பிட வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ மீனாட்சி சார், தேங்க்யூ சார். அப்புறம் நிறைய படத்தில் நீங்கள் சிம்ரன் கூட வந்து ஜோடியாக நடிச்சிங்க. அவ்வளோ வெற்றி படங்கள், பாடல்கள் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் ப்ரொமோ சாங் மட்டும் 2 பேரும் டான்ஸ் ஆடல் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடித்த அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது. அந்த வார்த்தையை இன்வென்ட் பண்ணது நான் தான். ஜோடி நம்பர் 1 வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ், ஒரு H2O with some C carbon 6 with some sulfuric acid and a little bit of carbon and nitric acid. So the chemistry was really nice. And சிம்ரன் இந்த படத்தில் என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்கில் டான்ஸ் ஆன காரணம் வந்து அந்த சாங்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்குறது விஷுவல் வரும்போது உங்களுக்கு தெரியலாம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், வாழ்த்துக்கள். 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கவிதா. பியானிஸ்டா ஒரு பிளைண்டா நடிக்கும்போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ எதுவும் ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? ஒரு லைனாக நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹேவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே ஸோ தே மேட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டேரக்டர், அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டேரக்டர். சார் பிரசாந்த் சார், உங்கள் அப்பா உங்களுக்கு வில்லனா எப்போ நடிக்க போகிறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலாக பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதெல்லாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். அது பேக் போன் சார் தான். ஆனால் இது தெரியாமல் பல பேர் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்கள் விளக்கம் எனக்கு இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போது நான் அவர் சேர்ந்து நடித்தேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம், 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார் மாதிரி தான் நடிப்போம். தவிர்த்து வில்லனாக வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் இருக்க முடியாது அவரால். அதனால் ஸோ நான் அவர் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும். பிரசாந்த் சார், சார் இங்கே சார் பிரசாந்த் சார் த வே ஒரு டேரக்டராக ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த சீன் அந்த நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமல் த வே எக்ஸ்பிளைன்ஸ் அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னால் அவருக்கு என்ன வந்து அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். அதை ஃப்ரீடம், அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படி தான் அப்படிலாம் இல்லை, அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அது சொல்கிறதுல அழகாக வந்து ஹீல் எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க். இதுக்கு சேச்சி அழகாக சொல்கிறாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? பிரசாந்த் சார், இல்லை சார். சரிங்க சார், அப்பாவை தாண்டி டேரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனால் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட்டுங்க, இந்த படமே தான் என் பேமெண்ட்டு. இதுக்கு மேலே பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? சார் 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பேனரில் படம் இருக்குது, ஸ்டில்ஸ் இருக்குது. பட் தனியாக அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போட்டிருக்கீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம்? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி, அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி, ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் பண்ண காரணமே அதான். ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது படத்தில். அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு
ஸ்க்ரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாற்றின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழில் எடுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவு. அதாவது ரியலி கான் அதை ஃபுல் அதை இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது இந்த படத்துக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போ ப்ரோமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாங்கள் 2 பேரும் ஆடி இருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு, அப்புறம் சாண்டி, அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத், அவருக்கு வந்து தனியாக வந்து வி மேட் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க் அப்பாஸ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஊர்வசி மேடம், இங்கே ஊர்வசி மேடம், ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பற்றி ஒன்று கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட் பண்ணாரு. பொதுவாக பல டைரக்டர்ஸ் உங்கள் நடிப்பு, நாங்கள் ரசிகர்கள், பத்திரிகை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியாக ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நடிப்பு ராட்சஸ் புரியும் இல்லை. தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க. சிஷு பாவம், ஏன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரித்து பேசுகிறாங்க அப்படின்வாங்க. பட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி, தமிழ் சினிமாலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில், நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி, ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். இது எல்லாமே உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாந்த் சார். பாலன் பாலி சார், இப்போ அந்த பிரபுதேவா அந்த டான்ஸ் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பற்றி? நீங்கள் அவர் தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது எவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொன்னார். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். பிரசாந்த் சார், பொதுவாக விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்காக பண்ணியிருக்காரு, என்ன சொன்னார், எதுக்காக? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகே சொன்னார். தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வி ஷேர். அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி இருப்பார் அவர். அண்ட் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஜென்வலி வாஸ் ஹாப்பி. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னார். I thank him from the bottom of the heart. இன்னும் இப்போ தான் நடிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும், பார்ப்போம். பிரசாந்த் இங்கே வாழ்த்துக்கள் ஃபிலிமுக்கு. தேங்க்யூ. இட்ஸ் ஆல் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அப்பா டைரக்ஷனில் பண்ணுறது. தோ இ சைட் லாட் ஆஃப் இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருப்போம், சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். பட் அப்பேரண்ட்லி ரீமேடுன்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். ரீமேட்னா கம்பேரிசன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். So how do you see that? Comparisons பண்ணாலும் I think this movie will stand apart. The way the star cast and the way it's been visualized, Ravi sir or cinematography, and the way each frame has come out, I think it will stand out. No, especially your acting, I would say. That நீங்க தான் சொல்லணுங்க. அது I've done my job, I've done what the best I can do. அது நீங்க தான் சொல்லணும்.